இரவு படுத்தோன்னே தூக்கம் வரலையா? தூக்கம் வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ஓர் 2 காரணங்கள் தெரிஞ்சால் நம்மளால் இன்னும் பெட்டராக நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னை மாற்ற முடியுமா? நமக்கு இன்னும் நல்லா உறக்கம் வருமா? அப்படின்னா லேட் நைட்டில் உங்களுக்கு மட்டும் ஒரு சிந்தனை. வாங்க என்னோட டேரோ ரீடிங்கில் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் தூங்காமல் இருக்காங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரைட். ஸோ இந்த ரீடிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எப்படி வரப்போகுது அப்படின்றது எனக்கே தெரியல. பண்ணணும்னு நினைக்கும் போதே ஓவர் எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நேரத்தில் தூக்கம் வராமல் போகும். நாள் ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரி வேலை செஞ்சாலும் அடித்து போட்ட மாதிரி தூங்கணும்ல, தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்கலாம். நமக்கே தெரியாமல் நிறைய தாட்ஸ். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு 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 1 மினிட்ல எவ்வளோ 70,000 80,000 தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது ஒரு 4-5 விஷயந்தான் அப்படின்னு அனாலிசிஸ் சொல்லுது, ரிசர்ச் சொல்லுது. பட் நம்மளையும் மீறி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, யாரும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் அது நம்மளை எம்பவர் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படி என்னங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்காக இங்கே 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸையும் நீங்கள் ஏதேனும் 1 இல்லைனா 2 செட் ஆஃப் கார்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுக்கான பதிலை அங்கே தேடுங்க. அது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கோங்க. இதை மாற்றிக்கும் பொழுது உங்களுடைய ஹெல்த் பேட்டர்ன், உங்களுடைய லைஃபோட பேட்டர்ன் எல்லாமே மாறும். இது தானே என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இனிமேல் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப் இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது யூ வில் க்ளோ. நீங்கள் ஜொலிப்பீங்க. ஜொலிக்குதே அப்படின்னு ஜொலிப்பீங்க. நீங்கள் ஜொலிக்கணும். நீங்கள் ஜொலிச்சாதான் ஒரு வைப்ரண்ட் ஃப்ரீக்வன்சி உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் இதுன்னு இல்லைங்க, எது நினச்சாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வாங்க என்னோட பியூட்டிஃபுல் ரீடிங்குள்ளே நம்ம போகலாம். ஆல்சோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஏஞ்சல் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. ஏஞ்சல் கார்ட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது பல விஷயங்கள் தெரியுது. இந்த நேரத்தில் என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது 2 முக்கியமான விஷயங்களை நான் பார்க்குறேன். அந்த 2 விஷயமும், ஒன்று ஒரு கேரக்டர், ஒருத்தங்க இவங்க பயங்கர மேஸ்குலைன் எனர்ஜி. இவங்க ஆணாக தான் இருக்கணும்னு கிடையாது. மேஸ்குலைன் எனர்ஜின்னு ஒன்று ஒரு ஆண் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு ஆணுடைய ஆற்றல் இருக்கும். உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப இமோஷ்னலாக இருந்தால் பெண், ரொம்ப கோவப்பட்டா ஆண் மாதிரின குணம் இருக்குது அப்படின்னு, கத்துறது அந்த மாதிரிலாம். பட் இவங்க ரொம்ப சட்டிலாக உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி வெளியில் தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லா பேசியிருக்கலாம், பட் பின்னாடி உங்களை பற்றி ரொம்ப தவறாக பேசியிருக்கலாம். அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம். பட் ஆல் செட் அண்ட் டன் உங்களுடைய பேரை இவங்க ஏதோ ஒரு வகையில் கெடுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. அண்ட் இவங்க கிட்டேருந்து ஏன் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, எப்போவுமே இவங்க என் வாழ்க்கையில் இருந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இதுதான் உங்களுடைய முதல் கேள்வி. உங்ககிட்ட எந்த ஒரு சிச்சுவேஷனுமே இல்லை, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, இட் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ப்ராபப்ளி அதனால தான் உங்களால் லேட் நைட்டில் நிம்மதியாக உறங்க முடியலையோ தெரியல. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ பண ரீதியான தேவைகள் உங்களுக்கு நிறையா இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். பண ரீதியாக நிறைய தேவைகள் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் தைரியமாக, தெம்பாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக எது நடந்தாலும் சரி அப்படின்னு புயலை பார்த்து நீங்கள் நின்று இருக்கீங்க, அமைதியாக இருந்திருக்கீங்க. இப்போ ஏன் இந்த ஒரு பயம், இப்போ ஏன் இந்த ஃபியர், ஏன் நைட்டு படுத்தாலே உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வருது? எவ்வளவோ விஷயம் இருக்குது உங்களை பற்றி யோசிக்க. ரொம்ப பெருமையான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு யாருமே பண்ண முடியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். செம்ம பிளானிங்லாம் இருக்கும் உங்களுக்கு, நல்ல பிளான் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அம்பிஷியஸாக இருந்த ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ரொம்ப சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப லாஜிக்கல். ஆனால் இமோஷன், அதாவது அந்த உணர்வுகள் ரீதியாக உங்களை ரொம்ப சீக்கிரம் ஏமாற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, நாளைக்கு உங்கள் கையை பிடிச்சோ இல்லை உங்கள் கண்ணை பார்த்தோ சரி என்னை மன்னிச்சிடு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட சரி போ இனிமேல் பண்ணாத அப்படின்னு முழுமையாக நம்பக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். அதனால தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி தவறான மனிதர்களே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ?
தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கே போச்சு உங்கள் அம்பிஷன்லாம்? நீங்கள் நினச்சிங்கல்ல நான் ஏதோ ஒன்று பண்ணணும், எனக்குன்னு யூனிக்காக நான் ஒன்று பண்ணணும், அட்லீஸ்ட் நிம்மதியாக வாழணும்னு நினச்சிங்கல்ல, எங்கே போச்சு அந்த எண்ணம்லாம்? அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி முடிஞ்சு போன கதைகள் திருப்பி தொடங்கலாம், பட் அது தொடங்காத அளவுக்கு உங்களால் பார்த்துக்க முடியுமே? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக தானே நான் உங்களை பார்க்குறேன். எங்கே போச்சு? வேர் இஸ் ஆல் தட்? திருப்பி வரணுங்க, அந்த பேஷன் வரணும். அப்படியே நம்ம வந்து ஐயோ நம்ம இப்படி தொலைஞ்சிட்டோமே, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிலாம் நீங்கள் ஆயிடக்கூடாது. அண்ட் யாராவது உங்களை ரொம்ப புல்லி பண்ணுறாங்களா தெரியல, ஆஃபீஸ்லையா வீட்லையா, உன்னால் முடியாது, உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு உங்களை மட்டம் தட்டிட்டு இருக்காங்களா, அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி யாராவது உங்களை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஸ்டார்ட் சேயிங் நோ. ஏன் நீங்கள் அவங்கக்கிட்ட நோ சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்படிலாம் உங்களை யாரும் டீல் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும். எஸ், அண்ட் இப்போ உங்கள் வாழ்க்கையை கரண்ட்டாக பார்த்தா அட் ப்ரெசண்ட் வந்து மன அமைதி தேவைப்படுது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிளானிங் தேவைப்படுது. எப்படி வேணாலும் வாழ முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து டே டு டே பேசிஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. காலையில் எழறீங்க, யூர் டூயிங் யுவர் ஒர்க், நைட் வந்து படுக்கிறீங்க, உறக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். பட் இதை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பண்ணுறதும் உங்களுக்காக தான். பணம் சம்பாதிக்கிறீங்களோ, வீட்டில் இருக்கீங்களோ, வாட் எவர் யூர் டூயிங், பட் உங்கள் மன அமைதி, உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் இல்லையா? அது என்றைக்கு பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி அதுவுமே நான் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனசில் இருக்குது. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த இன்னர் சைல்டு இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தேடி அலையுது. எனக்கு யாராவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இப்போ தேவை வந்து ஏய் சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, இல்லை உங்களை பார்த்தோன்னே ஏய் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க, சிரித்த முகத்தோட யாராவது உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டு தானே? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரானியல் மைண்ட் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட்டிவோ ஏதோ ஒரு விஷயம், இப்போ நீங்கள் யாராவது வந்து கேட்டால் கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க முடியும். கடன்னு நிறைய விஷயம் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நல்ல பணம் ஈர்க்கணும்னா, பணம் பேராசை இல்லை, பட் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லாமல் லைஃப் லாங் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி எங்கே போச்சு? இப்போ யூஆர் நாட் வில்லிங் டு டூ எனி திங். எது அந்த ஒரு கேரக்டர்னாலையா? அவங்கள ரொம்ப மட்டம் தட்டுற அந்த ஒரு கேரக்டர்னாலையா? அப்போ அந்த கேரக்டருக்கு இன்னையோட உங்கள் வாழ்க்கையில் குட் பை சொல்லிடுங்க. பிளான் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பிளானிங் யுவர் ஒர்க். ஆசையாக இருக்குங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே ஆசையாக இருக்கு. ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கீங்க, நான் ஏதாவது புதுசாக பண்ணணும், நான் என்ன பண்ணலாம், ஒரு கரெக்டான ஒரு கைட்லைன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. அண்டு இன்னமும் நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் நம்பாமலாம் போகிற கேரக்டரே கிடையாது. இன்னமும் யாராவது வந்து உங்ககிட்ட இது என்ன அது என்னன்னு கேட்டால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் யூ ஆர் ரெடி. பட் சில நேரத்தில் அதான் அந்த ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப அவங்க உங்கள் கூட இருக்காங்களோ இல்லையோ, அந்த கேரக்டர் மட்டும் உங்கள் மனசில் வந்துட்டு போகுது. அந்த கேரக்டர் உங்களை மட்டம் தட்டுன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? இப்போ பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பணத்தை ஈர்க்கணும் அப்படின்றத பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது? ஆல்சோ உங்கள் கார்டை பார்க்கும்போது டு யூ ஃபீல் யூஸ்ட்? யாரோ உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அதுவுமே உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையுமே சரி இப்போ இது நடந்துருச்சு, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ஃபுல்லாக இன்டெப்த் அனாலிசிஸ். உங்களுக்கு கேட்டால் கூட டேட் வாரியாக கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு இப்படியாச்சா, அதுக்கப்புறம் இப்படியாச்சா, அடுத்த செகண்ட் இப்படியாச்சா, அதுக்கு அடுத்த செகண்ட் இப்படியாச்சா, இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தேவையா? நம்ம பரீட்சை எழுத போகிறோமா? நம்மளை யாராவது வந்து கேட்டு ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் டே பை டே டைம் பை டைம் சொல்ல போகிறீங்களா? இல்லை. ஏன் ஒரு சில விஷயத்தை இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? அண்ட் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது எனக்குன்னு வராதா, எனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்க மாட்டேனா? அண்ட் யூ ஒர்க் ரியலி ஹார்ட் ஏதோ, ஆனால் யூ நாட் ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களா இருக்கும், ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடல. ஆனால் இப்போ கொஞ்சம் இம்பேஷன்ஸ் தெரியுது. முதல்ல அந்த 1 2 3 4 போட்டு ஏதோ லைனாக அடுக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் இனிமேல் வேண்டாம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, உங்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கு. அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன். எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது, அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்றதுக்கான சிந்தனைக்கு போங்க. ஓகே, விட்டு கொடுத்துறாதீங்க. பர்சிவியரன்ஸ் இப்போ ரொம்ப தேவை. அண்ட் டைம் ஃபார் சேவிங். உங்களுக்கு இது கூட மனசில் தோணுதுன்னு நினைக்கிறேன். வர பணம் அப்படியே
வந்த வாக்கில் போயிடுது, என்கிட்ட பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் நீங்கள் அப்பப்போ டே ட்ரீம் பண்ணுறீங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நானும் என் கையில் நிறைய பணம் இருக்கும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் பணம் செலவழிப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரியான லைஃப்பும் ரொம்ப ஆசை, ஒரு கம்ஃபர்டபுளான, ரொம்ப இருக்கணுங்க. கரெக்ட். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, இது ஒன்றும் பேராசைலாம் இல்லை. பணம் இருக்கணும், பணம் இருந்தால் தானே விட்டமின் எம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இருந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிவு வந்துடும்ல, ஒரு தைரியம் வந்துடும்ல. பேசவே தெரியலன்னா கூட பணம் இருந்தால் அது வேறு மாதிரி இல்லை, வேறு மாதிரியான ஒரு தைரியம். அதுதான் நீங்கள் இப்போது யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் யோசிச்சிட்டே இருக்கீங்கல்ல, இந்த ஒரு சில கேரக்டர்ஸை யோசிக்கிறனால, ஒரு சில இல்லை, அந்த ஒரு முக்கியமான கேரக்டரை யோசிக்கிறனால உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஆகுது? உங்களுடைய ஸ்பீட் கம்மியாகுது. நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலி யூஆர் அ ஃபாஸ்ட் திங்கர், டக் டக்குன்னு யோசிச்சு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. பட் இந்த ஓவர் அனாலிசிஸ், ஓவர் திங்கிங், இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. இட் இஸ் டைம் டு டேக் ஆக்ஷன் ஃபார் யோர் செல்ஃப். திருப்பி நான் அதான் சொல்கிறேன், மற்றவர்களுக்காக பண்ணது போதும், எஸ்பெஷலி அந்த ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் செலவழிச்சது போதும். இன்ஃபேக்ட் அந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துட்டீங்க. பொய்கள் சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் ஃபர்கெட் இட். அவங்க உங்களுக்கு இன்னுமே உங்கள் லைஃப்பில் இல்லை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி இன்னும் சேலஞ்சிங்காக உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இதனால தான் உங்களால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓவர் ஃபோக்கஸ் வந்து வேற எங்கேயோ இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பணம் ப்ளஸ் இந்த ஓவராக ஒருத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறீங்க. இந்த ரெண்டும் பண்ணாமல் இருந்தாலே லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் எதை எடுக்கிறதுன்னு தெரில. இப்போ தெரியுதா ஏன் உங்களுக்கு நைட் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு? இவ்வளோ விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களை பற்றி பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லேட் நைட்டில் ஆயும் தூங்காமல் டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எதுக்காக தூங்காமல் இருக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் இதை சொல்லியே ஆகணும். பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களே தான் உங்களை தூங்க விடாமல் தடுத்துக்கிறீங்க. எஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் நினச்சா இந்த விஷயங்களை விட்டு இப்படின்ற நேரத்துக்குள்ளே உங்களால் வெளில வர முடியும். ஏன்னா உங்களுக்கு அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இதை பற்றியும் நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். எனக்கு நிஜமாவே ஏதாவது பிளெஸ்ஸிங்னு ஏதாவது இருக்கா? இந்த யூனிவர்ஸ் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா? கடவுள்னு ஒன்று இருக்கா? என் எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் என் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒட்டு மொத்தமான ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ விஷயங்களை தாண்டி நான் வரேன். எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு உதவுற மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. இப்படியெல்லாம் கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே நிறையவே இருக்குது, பண்டலாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய விரக்திக்கு யாருமே காரணம் சொல்ல முடியாது, நீங்களே தான் காரணம். ஏன்னா உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சரி பார்த்துக்கலாம், என்னால் முடியும், நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி வரேனே அப்படின்னு நினச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை, என்னால் முடியாது, என்னால் இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வாங்க. யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உங்களால் முடியும். ஓகே, உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. என்றைக்கு நீங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறீங்களோ, என்றைக்கு நிஜமாவே எனக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ, என்றைக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் டீம், என்னுடைய முன்னோர்களாகட்டும், நான் விரும்பின இஷ்ட கடவுளாகட்டும், இஷ்ட தேவதையாகட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகட்டும், எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் என்கிட்ட இருக்குது. எல்லாமே எனக்கு அற்புதமாக இருக்குது. அதை என்னைக்கு நீங்கள் நம்புறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தேடுற எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆஸ் ஆஃப் நவ் இன்னொரு விஷயம் ஏன் அப்படின்னா, உங்களுடைய உறவுகள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், விரக்தி, செல்ஃப் மேட் விரக்தி. நானே எனக்கு கொடுத்துக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தர் வந்து உங்களை கண்டினியூஸாக ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப பொக்கிஷமாக நினச்ச ஒரு உறவு இன்றைக்கி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. இட் இஸ் ஹர்ட்டிங் யூ. உங்களுக்கு ஆக்சுவலி தோணுது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு அபண்டண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்னென்னா,
நீங்கள் ஆசைப்படுறீங்க, பட் அதற்கான முயற்சியை போட மாட்டேங்கிறீங்க. நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்களே நினச்சிக்கிட்டு அதுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ நீங்களே ஒரு செகண்ட் இப்போ சரி நான் போய் தூங்க போகிறேன், என் மைண்டு இன்றைக்கி ஒன்றும் நடக்கலை, நான் போய் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் படுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன அன்றைக்கி அப்படி சொன்னாங்கல்ல, இவங்க என்ன இப்படி சொன்னாங்கல்ல, இவங்களாம் தான் எதுக்கு காரணம், அவங்களாம் தான் எதுக்கு காரணம் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இதுக்கு நடுவுலையும் நீங்கள் போய் படுத்துக்க முடியும் உங்களால். இது உங்களுக்கு இப்போ ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா கூட எதையாவது இழுத்து வச்சு யோசிச்சுட்டு டிஸ்டர்ப் ஆகிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. கேட்டால் தூக்கம் வரல, என்ன பண்ணுறது தெரியல, அண்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நல்ல ஞாபகமும் இருக்குது. அதையும் சொல்லணும், எல்லாமே ஞாபகம் இருக்குது. பிட் பை பிட், பிட் பை பிட். அப்படியே படுத்தாலே நீங்களே யோசிக்கிறீங்க, எனக்கு 10 வயசில் இப்படி நடந்தது, 11 வயசில் இப்படி நடந்தது. இதெல்லாம் தான் ஓவர் திங்கிங்க்கு காரணம். யூ நீட் ஹெல்ப். ஓகே, நீங்கள் யாரையாவது போய் ஹெல்ப் கேட்கலாம், தவறே இல்லை. இல்லைன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் அது கூட எதாக இருந்தாலும் சரி, எதோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுக்கு போய் உதவி கேட்குறதுல தவறே இல்லை. எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ரொம்ப எல்லாத்துக்குமே நிறைய முயற்சி போடுறீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு உறங்குறதுக்கு நேரம் இருக்கான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க. நிறைய எனர்ஜி லூஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கக்னிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா எல்லார் மூஞ்சியும் பார்ப்பீங்க, யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு. ஆக்சுவலி அது தப்பு இல்லைல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லை. யாராவது ஒருத்தங்க நம்மளை பற்றி நல்லதாக சொல்ல மாட்டாங்களா? பட் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கணுன்றது இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் அதை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்காதீங்க. கம் அவுட் ஆஃப் இட் ஸ்லோலி. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வேலையிலேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் தட் யூ ஹாவ் டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். திருப்பியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யார் மேலேயாவது நம்பிக்கை வைக்கணுங்க. எல்லாருமே நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல, எல்லாருக்குமே அதுக்கு டைமும் இல்லை. பட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெண், ஒரு லேடி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுலையோ உங்கள் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்கன்னு நான் சொல்லலாமா? நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட என்னங்க இருக்குது பொறாமப்படுறதுக்குன்னு. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். நம்ம நினைப்போம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன இருக்குது பொறாமப்படுறதுக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப சின்ன விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இன்ஃபேக்ட் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட நல்ல ஆரோக்கியம் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியம் மட்டும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு எது நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு தோணும்? இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றாங்க, நல்லா தானே இருக்காங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்க. இவங்க உங்களை பற்றி அவதூறாக பேசக்கூடும். அது யாருன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்டேருந்து இப்போயே ஒதுங்கிருங்க. உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராததுக்கு இந்த ஒரு பெண்மணி கூட காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஐ திங்க் இல்லைன்னா நீங்கள் யோசித்து இது யார் அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கணும். வெளியில் இருக்கிறவங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ஈஸியாக அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட இக்னோர் பண்ண ஆரம்பிங்க, இட் இஸ் ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. மோஸ்ட் ஆஃப் யோர் டைம் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தால் இந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் இல்லை டிவி இல்லை திருப்பி இதை யோசிச்சுட்ருக்கிறது. ஸ்டாப் ப்ரோக்ராஸ்டிங். ஒரு விஷயத்த தள்ளி போடுறது இதுவுமே உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங், யூ வெரி போல்ட். பொறுமை இல்லை, அவ்வளோதான். உண்மையை சொல்லணுன்னா உங்ககிட்ட பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு டிமாண்டிங் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்ப்புகள். அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், யார்கிட்ட எதிர்பார்க்கணுன்றது நமக்கு தெரியணும். நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவங்க அப்ரிஷியேட் பண்ணனா கேட்கலாம், ஏன் நீ எப்போவுமே இது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவியே, ஏன் இப்போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம். யாருக்கிட்ட? நம்மக்கிட்ட பதில் சொல்கிறவங்க. மற்றவங்க கிட்ட நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? அண்ட் இப்போ இல்லைன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ட்ராமாவே நடந்திருக்கு. உங்களை வச்சு ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. யூ கேன் மேனிஃபெஸ்ட். நீங்கள் நினச்சதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, எப்போ என் வாழ்க்கை மாறும், எப்போ அப்படின்னு கேட்குறத விட என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள். அண்ட் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம், சண்டை உங்கள் மனசுக்குள்ளேயே பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க.
மற்றவங்க சொல்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா மற்றவங்க வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ட்ராமாவை க்ரியேட் பண்ணக்கூடாது. மற்றவர்களுடைய சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறீங்க. சரி, நீ நீ எது பேசினாலும் நான் அப்செட் ஆகிடுவேன். யூ ஆர் அலோவிங் அதர்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. உங்களுடைய சந்தோஷத்தை அவங்க ஈஸியாக உங்ககிட்டேருந்து எடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. யார் உங்கள் கூட இருக்கணும், யார் உங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கங்க. சுற்றி பாருங்கள், யாருமே இல்லைங்க அப்படின்னா நீங்களே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய கன்ஃபியூஷன் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்குமே ஒரு ஜெல்லசி இருக்குது. ஜெல்லசின்றதை விட மற்றவர்கள் வாழ்க்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏங்க உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ஏங்க மற்றவங்க வாழ்க்கையோட உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்சோ எனக்கு உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. யாருக்காவது கால் பண்ணி ஏதாவது பேசணும் இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, பட் பண்ணாமல் தள்ளி தள்ளி போதா? அது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பாருங்கள். பிகாஸ் யார்கிட்டயோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது ஃபோனில் சொல்லணுமா இல்லை நேராக சொல்லணுமான்னு யோசிக்கிறீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும். யூ ஹாவ் டு டெல் தெம், இல்லையா? ஸோ முதல்ல யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுங்க. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, யார்கிட்டையுமே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அந்த உறவில் கூட நீங்கள் ஒரு சைட், யூ ஆர் ஜஸ்ட் 1/2 ஆஃப் த ரிலேஷன்ஷிப். 100% நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியாது, இல்லையா? எல்லா உறவுமே அப்படி தான். நம்ம ஒரு 50னா அவங்க ஒரு 50, அதான் ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போது அந்த 50 நீங்கள் கொடுக்கும்போது 50 உங்களுக்கு வரணும். 50 வரலைன்னா அப்போ ஏதோ ஃபண்டமெண்டலி ராங் இந்த ரிலேஷன்ஷிப். அதை புரிஞ்சுக்கிட்டு ஓவராக கன்ஃபியூஸ் ஆகாமல் யார்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் லைஃப்பை இன்னும் எப்படி பேலன்ஸ்டாக பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் த ரைட் சாய்ஸஸ், ஸ்ட்ராங்கர் சாய்ஸஸ். அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு இப்படி இரவெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதை பண்ணால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஏன்னா எல்லாருக்கும் உறவில் ஒரு இமோஷனல் சப்போர்ட் தாங்க நிறைய தேவை. மற்றபடி எதுனாலும் அந்த இமோஷனல் சப்போர்ட் கிடச்சிட்டா, உணர்வு ரீதியான ஒரு சப்போர்ட் கிடச்சிட்டா நம்ம எது வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மேக் த ரைட் சாய்ஸஸ். எந்த ஒரு உறவுனாலும் சரி எவ்வளோ இம்பேக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஏன் நைட் தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு? தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்டன். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் இரவு தூங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தெரியுது. 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல நான் உங்ககிட்ட பார்க்குறது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆமாம், தூக்கம் வர மாட்டேங்குது. அடுத்த கேள்வி, நான் என்ன பண்ணணும்? இப்படி உங்களையே நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ராப்ளி அதனால தான் உறக்கம் வரமாட்டேங்குதா? ப்ராபப்ளி உங்கள் வாழ்க்கையில் யூ டிடன்ட் மேக் த ரைட் சாய்ஸஸ். உங்களால் சரியான சாய்ஸஸ் எடுக்க முடிஞ்சும் நீங்கள் சரியான சாய்ஸஸ் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்பலை. உங்கள் உள்ளுணர்வு வழியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. இது சரி, இது தவறு, இதை பண்ணலாம், இதை பண்ண வேணாம். பட் எந்த நேரமும் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நம்பலையோ, யூ வர் நாட் வெரி கான்ஃபிடென்ட் இன் மூவிங் ஃபார்வர்ட். கரெக்டாக தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயம். ஒருவேளை சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பயம். பண்ணணுமா பண்ணக்கூடாதா இப்படி உங்களையே நீங்கள் எப்போவுமே ஒரு பயத்துலேயே நீங்கள் வச்சுருந்தீங்களோ? உங்கள் காதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியுது. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கும் ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கீங்க. டெசிஷன் மேக்கிங் இப்படி சொல்லலாமா? சரியான முடிவுகளை இன்னும் உங்களால் எடுக்க முடியல, உங்களுக்கு எடுக்கவும் தெரியல, இல்லை உங்களை எடுக்க விடலை. 3த்துல ஏதோ ஒன்று. இதனால தான் பண்ணலாமா வேணாமா இப்படி உங்களையே நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துலேயே உங்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களை விட்டு பறந்து போயிடுது. அது உங்களுக்கு தான் வரணும், இட் இஸ் ஃபார் யூ. பட் சில நேரத்தில் என்ன ஆகிடுது, இட் இஸ் லீவிங் யூ பிகாஸ் உங்களை விட்டு போயிடுது. ஏன்னா நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்குள்ளே டைம் பார் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் கையை விட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றா நீங்கள் மற்றவர்கள்கிட்ட இருந்து அந்த டெசிஷனை எதிர்பார்க்குறீங்க. இவங்க எனக்கு இந்த முடிவு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை, ஏன் முடிவு அவங்க மனசில் தான் இருக்குது, ஏன் முடிவு அவங்க கையில் தான் இருக்குது, ஏன் முடிவு அவங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குன்னு நீங்களாக ஒரு கன்ஃபியூஷனை போட்டுக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. இல்லைன்னா நீங்களே
முடிவெடுக்கலாம், என்ன அவசரம், ஐம் ஸ்டில் நாட் ரெடி, பயமாக இருக்குது அப்படின்னு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே நீங்கள் விட்டுட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் படுத்து என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை நான் அதை பண்ணியிருக்கணுமோ, ஏன் நான் அதை பண்ணலை, அதை பண்ணியிருந்தால் என்னோடய லைஃப் பெட்டராக இருந்திருக்குமோ, இப்படி கண்டினியூஸாக உங்களை நீங்கள் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உறவுகள், எல்லா உறவுகள் மேலேயும் உங்களுக்கு ஒரு இன்ஃபேக்ட் நல்ல உறவுகள் இருந்திருக்கு உங்கள் லைஃப்பில். பட் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்ககிட்ட நேர்மையாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, பட் அவங்க உங்களை வந்து இன்னும் முழு மனதாக அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது உண்மையாக என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க இன்னும் என்கிட்ட நேர்மையாக இருக்கணும், என்கிட்ட இன்னும் லாயலாக இருக்கணும், ஒரு டீமாக இல்லை இந்த ஒரு உறவு, இந்த உறவு வந்து ஒன் சைடடாக இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமும் உங்கள் மனசில் இருக்குது. ஆனால் உங்கள் காட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒன்றா நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து கலப்பு திருமணம், அதெல்லாம் இப்போ வந்து அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சந்தோஷமாக இருக்கியா அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி அந்த மாதிரியான உறவுகளில் கூட இருக்கிறவங்க இருக்கலாம். எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்குற ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸஸை கொடுக்கும். இல்லைன்னா உங்கள் உறவுலேயே உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மலை உச்சிக்கும் மலை அடிவாரத்துக்கும் இருக்கிற மாதிரியான வித்தியாசங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசங்கள். எனக்கும் என் பார்ட்னருக்கும் எந்த வகையிலையும் எந்த விதமான ஒப்புதலும் சம்பந்தமும் கிடையாது. நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இதை எப்படி தாக்கி பிடிக்கிறதுனே தெரியாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு தேவை பொறுமை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேயும் பார்க்க போகிறீங்க. பட் உங்களுக்கு தேவை பொறுமை. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முடிவெடுக்காதனால அப்படியே மந்தமாக இருக்குது. யூ பீங் டூ பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நடக்கலைன்ற ஏக்கம் இருக்குது. பட் அது நடக்காததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னும் வரலை. உங்கள் ஃப்யூச்சருக்கு இனிமையாவது நீங்கள் பிளான் பண்ணணும். இன்னுமே என் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கணும்ல, அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் இருக்கலாம். நிம்மதியாக இருக்கணும், பணம் தேவை இருந்தால் அதுக்கு பிளான் பண்ணணும். எதுக்கு பிளான் பண்ண முடியுமோ அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்டே உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. எல்லாமே சில நேரம் ஓவர் என்தூசியாஸ்டிக் ஆகி ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா, ஃபுல்லாக இதுதான் மேக்ஸிமம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இதுதான் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாக இருக்கோ, உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொறுமை, உங்களுக்கு தேவையான அமைதி, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் தான் உங்களுக்கு செஞ்சுக்கணும். அவங்கவுங்களுக்கு உங்ககிட்டேருந்து என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும், கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கணும், ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்க. எல்லா நேரமும் பேசுகிறது நீங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள், அவங்களையும் பேச விடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு நல்ல டீச்சருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயத்தை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணுன்னா ரொம்ப அழகாக உங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் உங்களுடைய பவர். உங்களுடைய பவரே உங்களுடைய இன்டலெக்சுவல் எபிலிட்டி தான். நல்லா அனலைஸ் பண்ண முடியும். இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பிளான் பண்ண முடியும். சூப்பர் ஆர்கனைஸ்டாக உங்களால் இருக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸ். பட் இந்த முடிவு எடுக்கிற விஷயங்களில் மட்டும் ஏனோ உங்களால் டிசைட் பண்ண முடியல. ஏன்னா அது பயம், அது சின்ன வயசுலேருந்து வந்திருக்க கூடுமோ அப்படி தான் தெரியுது எனக்கு கார்ட்ஸை பார்க்கும்போது. அண்ட் ஓவர் அனலைஸும் பண்ணிட்டுருங்க. எஸ், யூ கேன் அனலைஸ் டு த பாயிண்ட், இதுதான் பார்த்து பிளானும் பண்ண முடியும். பட் சில நேரத்தில் ஓவராக ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிடுறீங்களோ அப்படின்றதையும் நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் உங்களுக்காக பிளான் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பீங்களோ, மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணும்போது இன்னும் டபுள் ட்ரிப்பிள் அளவு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் மற்றவங்க விஷயத்தில் இனிமேல் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை திணிக்காதீங்க. அது மற்றவர்களுக்கு பிடிக்கலையோ, உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னோட லைஃப் பற்றி நீ கமெண்ட் பண்ணுற, இன்னுமே அதை பண்ணாதேன்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு வேக்கப் கால். இன்னுமே அதை பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது வேணாம், இது வேணும். உங்களுக்கு அதுதான் ரொம்ப கோவத்தை கொடுக்குதோ, நான் எது சொன்னாலும் வேணான்னு சொல்கிறாங்களே, நான் எது செய்யணும்னு நினச்சாலும் எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி உங்களை நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. உங்களால் அதை மறக்க முடியல. அந்த ஆர்கியூமெண்ட் ஆகட்டும், அந்த தோல்வி ஆகட்டும், உங்களை புலி பண்ணதாகட்டும், உங்களை கோவத்தில் பேசினதாகட்டும், ரொம்ப நெருக்கமாக உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியில் உங்களை பற்றி போய் தப்பாக அவதூறாக சொன்னவர்களாகட்டும்,
எல்லாரை பற்றியும் ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, சரி உங்களையே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன இவங்களாம் எப்படி பண்ணாங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகளே நமக்கு வேண்டாம். நமக்கு அந்த மாதிரியான விஷயமே வேண்டாம். நம்ம ஏமாந்துட்டோம், சரி ஓகே, இது எனக்கு ஒரு பாடம், நான் கற்றுக்கிட்டு போயிடுறேன், எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம். ஆனால் உங்ககிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு உங்களை உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன பிடிக்குமானே எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாலே அங்கே ஒரு சந்தேகம் இருக்குது. இவ்வளோ கார்ட்ஸ் பார்த்தேன், ஆனால் இவ்வளோ கார்ட்ஸ்லேயும் எனக்கு உங்கள் கார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் உங்களை ரொம்ப நம்புவீங்க. யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மற்றவர்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் டீப் இன்சைட். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் நீங்கள். ப்ராப்ளி அதுதான் உங்கள் தப்போ. எதுனாலும் மனசில் பட்டது அப்படியே படப்படன்னு சொல்லிடுறதும், அதனால உங்களை பற்றி நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிட்ருக்கலாம், உங்களை பற்றி தவறாக பேசலாம். பட் நீங்கள் அது கிடையாது. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த செல்ஃப் லவ் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அண்ட் உங்களுக்கு யாருமே காம்படிஷன் இல்லைங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு. நைட் டைம்னு இல்லை, டெய்லியே நீங்கள் யூ ஆர் ஆல்வேஸ் லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ். உங்கள் சிந்தனைகள் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அப்படியே தொலைஞ்சே போயிருக்கீங்க. கொஞ்சம் கரண்ட்டில் வந்துட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களை சுற்றி ரொம்ப அழகான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே போர் அடிக்கலையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கே போர் அடிக்குது தானே? வெளில வாங்குங்க, லைஃப் இன்னும் அழகாக இருக்கும். இந்த லைஃப் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. அந்த பரிசை நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் கோபம், அந்த சேட்னஸ், இமோஷன்ஸ் எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எடுங்களேன். மற்றவங்க சொல்லிட்டு போட்டோம், உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோலில் எடுங்க. உங்கள் லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் as always keep smiling.